மனைவி சரியில்லை, கணவன் சரியில்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுருக்குறோம். எல்லாமே சரியாக கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? உண்மையான கடவுளை தேடி போக மாட்டோம். பாசம், அன்பு, உறவு, கணவன் மனைவி அந்த இணக்கத்துக்குள்ளே மாட்டி நீங்கள் இன்னும் உண்மையை தெரிஞ்சுக்காமல் சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாரும் வாழ்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் நீங்களும் ஒரு பொருளாதார வளர்ச்சியோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு ஒரு நாள் இறந்துடுவீங்க. ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு பார்ட்னர் சரியில்லாமல் போனாலோ அல்லது உங்கள் பொருளாதார வளர்ச்சியில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தாலோ ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது ஏன் வந்தது, மற்றவங்க ஏன் நல்லா இருக்காங்க, நம்ம ஏன் நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும்போது தான் நீங்கள் ஒரு ரைட் வேவை தேடி மூவ் பண்ணுவீங்க. சரியான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. சரியான பாதைன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாலே நீங்கள் அதில் மெருகேற்றப்படுகிறீர்கள், பாலிஷ் பண்ணப்படுகிறீர்கள். உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு வீக்கான லைஃப்பில் மாட்டிக்குவீங்க. இருக்கையிலே ரொம்ப பாவி யாருன்னு கேட்டிங்கன்னா பணக்காரன் தான் பாவி. அவன் நிறைய பணம் வச்சுருப்பான், ஆனால் அவனுக்கு இந்த வாழ்க்கை என்னன்னே புரியாது. ஒரு மாய உலகத்தில் மாட்டியிருப்பான். புகழ், பதவி, அந்தஸ்து, ஆடம்பரம் எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் அவன்கிட்ட சுய ஒழுக்கம் இருக்காது. பர்சனலாக பார்த்திங்கன்னா அவன்கிட்ட சுய ஒழுக்கம் இருக்காது. அவன் பணம் நிறையா இருக்கிறனால அந்த வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற பேரில் அவன் தன்னை இழந்து இந்த பொருளாதார உலகத்தில் எல்லாம் பொருள் சார்ந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பான். எல்லாத்தையும் வாங்கிட்டே இருப்பான், ஆனால் அதை அனுபவிக்க தெரியாது. 1000 ஏக்கரா வச்சுருப்பான். அந்த 1000 ஏக்கராவை பயன்படுத்துறது அங்கே இருக்கிற விலங்குகளோ அந்த ஏரியாவில் லோக்கலில் இருக்க ஜனங்களோ அதை மலம் கழிக்க பயன்படுத்துவாங்க. ஆனால் இவன் புழங்கிறது வெறும் 2000 சதுர அடியோ 3000 சதுர அடிக்குள்ளே தான். இப்படி தான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையோட பர்பஸை இழந்துருவான். அவன் நோக்கத்தை மறந்துடுவான். கடவுளை தேட மாட்டான். உண்மையான கடவுளை உணரணும்னு நினைக்க மாட்டான். சும்மா கோயிலில் போய் ஏதோ காணிக்கை போட்டு டோக்கனில் விஐபி பாஸ் பார்த்துட்டு வந்துட்டா கடவுளை பார்த்துட்டு வந்த மாதிரி அவன் நினச்சிக்குவான். அதனால் ஒருத்தங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் சரியான பயணத்தில் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது நீங்கள் அவர் பக்கம் வரதுக்கு தான். போதுண்டா இந்த உலகத்தில் லாக் ஆகி மாட்டிக்காத, நீ என்ன உணர்ந்து மகிழ்ச்சியாக உண்மையான மகிழ்ச்சியை கண்டுபிடிச்சி நீ சந்தோஷமாக வாழு அப்படிங்கிறதுக்கான வழி தான் ஒரு குடும்பத்தில் பார்ட்னர் அமையாமல் போகிறதுக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கும். எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் ஜெயிச்சிருவீங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உண்மை தேடி பயணிக்கணும். அப்போ தான்